Lillahi wa kafa wassalatu wassalamu ala ibadihi alladhina istafa amma ba'd. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மிகப்பெரிய குதிரத்தான வல்லமையான சூரியனுடைய கடுமையான வெப்பத்தை நாம் எல்லாம் அனுபவித்து வருகிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய குதிரத்தினால் தான், அவனுடைய வல்லமையினால் தான் இதை இயக்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதன் மூலமாக மறுமையினுடைய பயங்கரமான நிலைகளை நாம் விளங்கி நம்முடைய அமல்களை, நம்முடைய செயல்களை, எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறான். எனவேதான் இது போன்ற நிலைகளை நமக்கு தருகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நாட்களில் சிரமமான நேரங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். எப்பொழுதுமே சிரமமான கஷ்டமான நேரங்களில் ஒரு மனிதர் அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான நற்கூலிகள் இருக்கிறது. ஒரு மனிதர் அதிகமான குளிர் நேரத்தில் முழுமையான முறையில் உது செய்து அவர் தொடும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதரை பார்த்து வியக்கிறான். அந்த மனிதருடைய அந்த நிலையை மலக்குமார்களிடம் சொல்லி அல்லாஹு தஆலா பெருமைப்படுகிறான். இது போன்று நாம் கடுமையான வெப்பம் நிறைந்த இந்த காலத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹிற்காக அல்லாஹினுடைய பள்ளிக்கு நடந்து செல்வது, அதனுடைய சிரமங்களை சகித்துக் கொள்வது, மிக பெரிய பெரிய உலமாக்கள், இமாம்கள் இந்த போன்ற கடுமையான வெப்பம் நிறைந்த காலங்களில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இது போன்ற சிரமங்களை சகித்துக் கொண்டு செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மை இருக்கிறது சகோதரர்களே. அதே போல நாம் இது போன்ற கடுமையான வெப்பம் நிறைந்த காலங்களில் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வதிலும் நாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும். குறிப்பாக மனிதர்களுடைய அத்தியாவசியமான தேவையான தண்ணீரினுடைய தேவையை நாம் நிறைவேற்றுவதில் கவனம் எடுத்துக் கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு பகரமாக நமக்கு மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு இடமளிப்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு தவறான நடத்தையுள்ள பெண்மணி ஒரு ஜீவராசிக்கு, ஒரு வாயில், அதாவது ஒரு நாய்க்கு அந்த பெண் தண்ணீர் புகட்டியதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான் என்ற வரலாறை நாம் படித்திருக்கிறோம். எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில், வெப்பம் நிறைந்த காலங்களில் மனிதர்களுக்கு தேவையான உதவிகளை நம்மால் முடிந்த அளவு நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக அதற்குரிய பலனை நமக்கு தருவான். நாம் இது போன்ற காலங்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மழையை கேட்கிறோம். மழையை கேட்கும் பொழுது பலனுள்ள மழையை நாம் கேட்க வேண்டும். கல்வியை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் பலன் தரக்கூடிய கல்வியை கேட்க வேண்டும். குழந்தை பாக்கியத்தை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் பலன் தரக்கூடிய சாலிகான குழந்தைகளை கேட்க வேண்டும். அதே போல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தரக்கூடிய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருள் மழையை நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு பலன் தரக்கூடிய மழையை தருவாயாக என்ற துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான துஆக்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்கினா கைஸன் முகீஸன் மரியன் முரியன் நாஃபிஅன் கைர வாரின் ஆஜிலன் கைர ஆஜில். இது போன்ற துஆக்கள், ஏராளமான துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் தமிழிலும் கேட்கலாம். யா அல்லாஹ் எங்களுக்கு பலன் தரக்கூடிய, விரைவாக எங்களுக்கு பலன் தரக்கூடிய அந்த மழையை தந்தருள்வாயாக என்ற துஆவின் மூலமாக நாம் அல்லாஹ்விடம் அழுது கேட்க வேண்டும். நாம் மழையை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வான அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது போன்ற காலங்களில் நம்மால் முடிந்த அளவு நன்மையான விஷயங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வினுடைய அருள்மழையை பெற நாம் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக மற்ற மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, சதகாக்கள் செய்வது, நம்மால் முடிந்த அளவு நோன்புகள், நஃபிலான நோன்புகள் நம்மால் முடிந்த அளவு வைக்க வேண்டும். சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்மை வருத்திக் கொள்வது நோக்கமாக இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு நாம் நோன்புகள் வைக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம். அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அதே போல மழை தொழுகைகளை எங்கெல்லாம் நடத்துகிறார்களோ அது போன்ற தொழுகைகளில் நாம் ஆர்வமாக கலந்து கொள்வது, அழுது அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய கோரிக்கையை வைப்பது, இது போன்ற ஏராளமான நன்மையான விஷயங்களை இந்த வெப்பம் நிறைந்த காலங்களில் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வெப்பத்தின் மூலமாக நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வெப்பத்தை, அந்த கடுமையான அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா குளிராக மாற்றினான். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய வல்லமையினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த கடுமையான வெப்பம் நிறைந்த காலங்களில் அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக, இதன் மூலம் படிப்பினை பெற்று திருந்திக் கொள்ளக்கூடிய மக்களாக, நம்முடைய அமல்களை, எண்ணங்களை, செயல்களை அல்லாஹ்விற்காக சரி செய்து கொண்டு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் உருவாகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த வெயிலினுடைய வெப்பம் என்பது நரகத்தினுடைய ஒரு உஷ்ணம்.
நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறது, தன்னை தானே அதை சாப்பிட்டுக் கொள்கிறது. அந்த அளவிற்கு கடுமையான வெப்பம் நிறைந்த அந்த நரகம் மூச்சு விட அனுமதி கேட்கிறது. ரப்பே, நான் மூச்சு விட வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி தருகிறார். வருடத்தில் ஒரு முறை வெயில் காலத்திலும், அதே போல வருடத்தில் ஒரு முறை பனி காலத்திலும் அது மூச்சு விடுகிறது. அதன் காரணமாக தான் கடுமையான வெப்பம் இந்த பூமியில் ஏற்படுகிறது. அதன் காரணமாக கடுமையான குளிர் ஏற்படுகிறது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபாக இருக்கிறது. எனவே இந்த நரகத்தினுடைய நிலையையும் இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நரகம் மிக கடுமையான ஒரு வேதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த கடுமையான வெயிலினுடைய வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இதன் மூலம் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளில் இருந்தும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவதோடு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் உருவாகுவதற்கு இதை காரணமாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.